உங்கள் அப்பாவுடைய கதையை தழுவி யாராவது படம் எடுத்திருக்காங்களா? தழுவின்னா இவர் பண்ணியிருக்காரு. கதைன்னா சொல்லி பண்ணது வந்து உடன்பிறப்பு தான். வெளியில் சொல்லி பல பேர் கருவு எடுத்துன்னு இருக்கலாம். ஆனால் இது வந்து எல்லாருக்கும் தோணும் சில விஷயங்கள். எல்லாருக்குமே வந்து எல்லாமே காப்பின்னு சொல்ல முடியாது. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா பாலச்சந்தருக்கு எடுத்துட்டிங்கன்னா கோவிந்தராஜன், அப்புறம் இவர் இன்னொருத்தர் இருப்பார் துரை, அப்புறம் யாரோ ஒருத்தர், அவங்க தான் வந்து ஃபெஸ்டிவல்லாம் எங்கள் அப்பா எல்லா ஃபிலிம் ஃபெஸ்டிவலும் அனந்து எல்லாருமே அந்த படங்களை பார்த்துட்டு அவருடைய இதில் தான் வந்து படங்கள் பண்ணார். அப்படி பார்த்த படங்களில் வந்தது தான் இந்த எதிர்நீச்சலில் இந்த கதையினுடைய கருவெல்லாம் வந்தது. அது ஒன்றும் தவறு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கு கருவு எடுத்துக்கிறது தப்பு இல்லை. படத்தையே காப்பி அடித்தாதான் பெரிய விஷயம். நான் எல்லா ஃபெஸ்டிவலும் பார்த்துட்ருக்கேன். இதுவரையிலும் ஆல் த ஃபெஸ்டிவல் பார்த்துருக்கேன். அது போகும்போது தான் நமக்கு அறிமுகம் கிடைக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. ஒரு துணை நடிகராக இருக்கிறதுல வர்ற வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா? ரெம்யூனரேஷன்றது வந்து ஒரு கௌரவமான இது தான். இப்போ சாதாரணமாக 1000 ரூபா கொடுக்குற இடத்துல எனக்கு 3000 ரூபா கொடுப்பாங்க, அவ்வளோதான். ரெக்கக்னிஷன் மரியாதை உண்டு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. கார் அனுப்பி கூப்பிடுவாங்க, இல்லைன்னா அந்த டாக்ஸி இது பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு படத்தில் வந்து கேவி ஆனந்த், நான் மறக்க மாட்டேன், அவங்க ஆஃபீஸ்லேருந்து என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே 7 மணிக்கு ராத்திரி போனேன். டைரக்டர் வருவார் சார்னார், அசிஸ்டண்ட்டு. உட்காண்டே இருந்தேன். வெளியில் வந்தார். என்ன சார், வாட் பிராட் யூ ஹியர் அப்படின்னாரு. நீங்கள் தான் சார் வர சொன்னீங்க. நான் வர சொன்னேன், எதுக்கு? அந்த அசிஸ்டன்ட் உடனே, இல்லை நான் தான் கூப்பிட்டேன்னு. எதுக்கு கூப்பிட்டேன்னு? இல்லை, அந்த பின்னி மில்லில் இருக்கிறது எக்ஸிக்யூட்டிவ்ஸ், என்னோடய ஃபோட்டோ கோட்டையோடு இருக்கு இல்லையா, ஓ அவர் டைட்டில் ஆர்டிஸ்டியா முதல் படத்துலையே, அவரை போய் இது கும்பலில் ஒரு சீன் காமிக்கிறதுக்கு உட்கார முடியுமா? சார் சார் தப்பு பண்ணிட்டாரு, அவருக்கு தெரியாது, நான் கேரக்டரோடு தான் கூப்பிடுவேன் அப்படின்னார். அதே மாதிரி சூர்யா நடித்த படம் மாற்றான், அது கூப்பிட்டுருந்தார். அது வந்து நான் தான் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு, திடீர்னு சொல்லிவிட்டு 2 hours வெயிட் பண்ணி தான் போய் பண்ணோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து ஒரே ஒரு 2 சின்ன க்ளோஸ்அப் இருந்தது, அவ்வளோதான். காலையில் 12 மணிக்குள்ளே முடிஞ்சுடுது. அவங்கவுங்க நான் இங்கே போகணும் அங்கே போகணும் ஒருத்தராக எடுத்துருந்தாங்க. அப்புறம் 7 மணிக்கு மேலே எனக்கு வந்தது. அப்போ சொன்னார் அவர், நீங்கள்லாம் சீசன்ட் ஆர்டிஸ்ட், எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க. நான் அங்கே டப்பிங் போனோங்கன்னா அங்கே இது ஃபைனல் இது பண்ண வேண்டியிருக்கான், ஒருத்தர் கேட்குறான், என்ன பண்ணவே புரியல, இண்டஸ்ட்ரி இப்படி இருக்குது, வெரி மச் தேங்க்ஃபுல் டு யூ அப்படின்னாரு அவர், கேவி ஆனந்த். நகைச்சுவை நடிகர்கள் மாதிரி கதாநாயகர்களும் உங்களோட பேசுவாங்களா? எல்லாருமே நல்லா பேசியிருக்காங்க. மாதவன் வந்து அலைபாயுதே இதுபோது ஷூட்டிங் போது குற்றாலம் அங்கெல்லாம் ஷூட்டிங் நடக்கிற இடத்துல கூப்பிட்டு கூடவே உட்காந்து சாப்பிட சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு இது. இப்போ வி.கே. ராமசாமி வந்து அந்த டும் படத்தில் நடித்தார். அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வந்து அந்த ரமணி அம்மாள் அவங்க தான் வந்து சமைச்சு போடுவாங்க. இந்த சாப்பாடெலாம் ஒத்துக்காது. அவர் என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மா என்கிட்ட ரொம்ப பிரியமாக பேசுவார். ஏன்னா அப்பாவோட பாசவரில் நடிச்சிருக்காரு, அப்பாவை நல்லா தெரியும். அந்த அம்மா அங்கேருந்து வந்து ஈஸ்டரில் சாஞ்சிட்டு இருப்பார். ஐயா, அவர்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்துட்டே இருங்க, இந்த இளவட்ட பசங்கள்லாம் ஏதாவது சொல்லிட போகிறானுங்க, தூங்கிட போகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் யாருன்னு சொன்னோடனே, நாராஜிங்க பையனா, பந்துலுக்கு அவர் வந்து ரைட் ஹேண்ட் ஆச்சே, அவர் சொன்னால் தானே அத்தாரிட்டி அப்படின்னு. அதே மாதிரி தேவர் ஃபிலிம்ஸில் பல படங்களுக்கு அப்பாவுடைய குறிப்புகள் தான் இருக்கும். என்கிட்ட அதுக்கு எல்லாமே இருக்குது. அவர் எழுதின அந்த சீன்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் என்னென்னா, ஒரு சிச்சுவேஷன் சொல்லி எழுதினுவாங்கன்னு வரான். தூயவன், மகேந்திரன், இப்படியெல்லாம். அப்புறம் என்னுடைய மாமா பையன் ஒருத்தன் இது பண்ணான், விஜயச்சந்திரன் பேர், விஜயகாந்தை வச்செல்லாம் படம் பண்ணியிருந்தான். அப்போது அந்த டிஸ்கஷனில் வரும்போது சொல்லியிருப்பார். 2 நாள் கழிச்சு வரும்போது அப்பா வந்து ஃபஸ்ட் வெர்ஷன், செகண்ட் வெர்ஷன் 3 எழுதினுப்பார். தேவர் வந்து உட்காந்த உடனே தூயவன் கேட்பாரான், அவன் என்ன எனக்கு சரியாக புரியல, அது என்னன்னு ஒன்றும் யோசிக்க இல்லையா, ஒன்றும் தயாராக இல்லையா? மகேந்திரன், எனக்கும் அது சரியாக புரியல அப்படின்னு வரணுன்னே, ஐங்காரு அவரே தான் எழுதி வந்திருப்பார் நிச்சயம், அவர் ஒருத்தர் தான் ஏன் வாங்குகிற காசுக்கு ஒழுங்காக வேலை செய்கிறார் அப்படின்னு வரான். இல்லை தப்பு, வாங்குகிற காசு இல்லை, வாங்காத காசுக்கு, இன்னும் ஒரு காசே வாங்கிக்கல, நீங்கள்லாம் காசுன்னு கேட்டு வாங்கி போகிறீங்க. உடனே அப்பா, இல்லை தேவர் பேங்கில் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன், அவ்வளோதான், அதெல்லாம் சினிமா உலகம், முதல்ல இன்றைக்கி வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னாரான். அதை எடுத்து பார்த்து இது பண்ணுவார். அந்த மாதிரி அப்புறம் மகளிர் மட்டுமில்ல வந்து அப்பா ஃபுல் பிக்சர் அப்பா நடிச்சிருக்கார். காது கேட்காதவராக வருவார் படம் ஃபுல்லாக. அந்த ஃபேக்ட்ரியில், டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரியில் அப்பா தான் அது. இது எப்படி கமல்ஹாசன் இவர் செலக்ட் பண்ணார்? கமல்ஹாசன் வந்து கதைக்காக போயிருந்த போது இவரை பார்த்துட்டு அந்த கேரக்டர் இவர் பண்ணோன்ட்டார். கமல்ஹாசன் கதை சொல்ல போனார் அவங்க அப்பா. ஆமாம், அப்போ வந்து இதை பார்த்து இது பண்ணிட்டு, அது மட்டும் இல்லை, அந்த இது இருக்கு இல்லையா,
மற்ற படங்களுக்கு கூட நிறைய இது எழுதி கொடுத்துருக்கார். ஓ, அது கன்சல்டன்ட் அவர் கமலுக்கு அப்பா. எப்போலேருந்து அப்பாவுக்கு கமல் அப்பா அந்த மகளிர் மட்டும்போது தான், அதுக்கு முன்னாடி தான் கனெக்ஷன். அப்போது அவர் சொல்லுவார், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, இவர் எனக்கு கிடைச்சி ஒரு பொக்கிஷம், ஆ பீரியட் ஸ்டோரிஸை பற்றி சொன்னால் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருவார் ஆ அப்படின்னு வரான் அப்பாவை. கமல்ஹாசனோட தனக்குள்ள பழக்கத்தை பற்றி உங்கள் அப்பா உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? பழகினதை பற்றி சொல்லியிருக்காரு. அந்த படத்துக்கு வந்து இதில் எடுத்தாங்க, ஹிந்தியில் எடுக்கிறதுக்காக, லேடிஸ் ஒன்லின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்காக. அப்பா அப்போ தான் ஆப்ரேஷனில் இருக்கார், பெட்டில் இருக்கார், ஏதோ ஆகணும் டிஸ்சார்ஜ் ஆக வேண்டிய நேரம். சக்தின்னு ஒருத்தர் சுப்பிரமணியத்தோட சன்னு, பையன் சார், அவர் தான் கூப்பிட்டு இருக்காரு. அப்பா சொல்கிறார் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது பண்ண முடியல. அப்புறம் மகளிர் மட்டும் முடிஞ்ச சதி லீலாவதி பண்ணாங்க. சதி லீலாவதியை அப்பாவை கூப்பிட்டு அந்த கேரக்டர், தாத்தா கேரக்டர் அப்பாவை பண்ண சொல்லிட்டார். சொக்கலிங்க பாவதர் அதான் சொல்லிட்டார். சொன்ன உடனே சொல்லிட்டு வெளியில் வந்துட்டார், சரி பண்ணலான்ட்டு. வெளியில் வந்து பார்த்தா சைடில் இவர் உட்காந்துருக்கார், சொக்கலிங்க என்ன பாவதர் எப்படி இருக்கீங்க? என்னங்க வாய்ப்பு நமக்கெல்லாம் எங்கே வருது, ஏதோ பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க, அதை பார்த்துட்டு போகலான்னு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரா. ஒரு நிமிஷம் யோசிச்சாராம், பிடிச்சி கையை பிடிச்சி உள்ளே வாங்க அழைச்சிட்டு போய் கமல்கிட்ட இந்த கேரக்டர் அவர் போடுங்க. அந்த கேரக்டருக்கு அந்த ஸ்லாங்குக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் பொருத்தம். வீடுன்ற படத்தில் அவர் நடிச்சிருப்பார், நீங்கள் பார்த்துருக்கணும். அவர் போடுங்க, கஷ்டத்தில் இருக்கார், கஷ்டத்தில் இருக்கணும் உதவுறது தான் நம்ம கடமை, அவரை போடுங்க, பொருத்தமாக இருக்கணும். அப்படி தான் அவர் இருந்தார் சொக்கலிங்க பாவது. அது மாதிரி எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் பல இயக்குநர்களுக்கு அடிக்கடி கோபம் வரும். அப்படிப்பட்ட கோபத்துக்கு நீங்கள் ஆளாயிருக்கீங்களா? கசப்பான அனுபவமாக ஒன்றும் நடந்ததில்லை, எதுவாக ஒன்றும். ஏன்னா நம்ம டியூட்டி உண்டு, நம்ம ஒன்றுன்னு வந்துட்டு போயிட்டுருக்கோம். சில இடங்களில் நம்ம வந்து சொல்லுவோம், அதை ஏற்றுப்பாங்க. இப்போ சாமி படத்தில் எனக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்தது அந்த யானைக்கு நாம போடுறதா பட்டை போடுறதா. கல்லடை குறிச்சி ஷூட்டிங், யானை வந்தது, யானை எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து யானை திடீர்னு லத்தி போடுது. அதை பார்த்த உடனே விவேக் இதை வச்சு ஒரு காமெடி பண்ணணுமே அப்படின்னார். என்ன பண்ணலான்னு யோசிச்சு பார்த்தாங்க, ரைமா வரணும் அப்படின்னு. ஒன்றும் சரியாக வரல, நான் சொல்லட்டுமா அப்படின்னேன். சரி வந்து உட்காண்டார். மனித கழிவுக்கு என்னென்னு உங்களுக்கு தெரியும், மாடுன்னா சாணம், ஆடுன்னா புழுக்க, குதிரைன்னா வெட்டை, யானைன்னா லத்தி அப்படின்னு. ஐயோ லத்திங்கிறத வச்சு நம்ம என்ன ஒன்றும் பண்ண முடியாது இதில். இல்லை நான் வரேன், இருங்க விஷயத்துக்கு வரேன். இப்போ ரைமா வரணும் ஒரு சென்டென்ஸ், அவ்வளோதானே, நான் சொல்லட்டுமா அப்படின்னா. இந்த லத்திக்கு வந்து யானை, இதுக்கு வந்து லத்திக்கு, இதுக்கு வந்து கழிவுக்கு வந்து விஷ்டைன்னு சொல்லுவோம். விஷ்டைங்கிறது தமிழ் படுத்தினா விட்டை, விட்டைன்னு வச்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னார் விவேக்கு. நீங்கள் நாமத்தை போடுவியோ பட்டையை போடுவியோ, சித்த நேரத்தில் விட்டையை போட போகிறது யாரெல்லாம் போகிறீங்க அப்படின்னு. அப்படியே கை கொடுத்தாரு. அந்த டயலாக் தான் எடுத்தது. பல நகைச்சுவை நடிகர்களோடு நீங்கள் நடிச்சிருக்கீங்க, அவங்களாம் உங்ககிட்ட எப்படி பழகுவாங்க? காமெடி நடிகர்னா அந்த அளவுக்கு விவேக் நல்லா பழகுவார், நல்லா பேசுவார். வெண்ணிராளமூர்த்தி, வெண்ணிராளமூர்த்தியை வந்து வாழ்க வளமுடன் ஒரு சீரியல் எடுத்தார். ஜோசியத்தை வச்சு இது பண்ணி ஒரு கதையை வச்சு சனிக்கிழமை மார்னிங்கில் வரும். அப்போ என்னை செலக்ட் பண்ணார் ஒரு கேரக்டருக்கு. அப்போ மகாபாரதம் ஃபேமஸ். மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உத்தி சக்கரம் மாதிரி தோண்டி ஒரு முனிவர் உட்காந்துருப்பார் நிழலில், எண்டுலேயும் அது முடியும். ப்ளஸ் கேரக்டர் என்ன அந்த முனிவராக உட்காரணும்னு சொல்லிட்டார். என்ன சார் டைலாக்லாம் உட்காந்துருக்கும், நீ கேரக்டர் பண்ணுறப்பா தனியாக, இது வேறு, இதுக்கு நீ தான் பண்ணணும் அப்படின்னாரு. சரி அப்படின்னு. என்னன்னு அதுக்குள்ள ஒருத்தர் எங்கேன்னு வந்து, என்ன சார் மகாபாரதத்தில் எப்படி இருக்கார் இவர் சொல்லி இவரை போட்டு, ஏய் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு, உனக்கு தெரியுமா விஷயம் என்னன்னு, யோகி போகின்னா தெரியுமா, தின்று கொழுத்தவன் போகி, கற்று மெலிந்தவன் யோகி, இவர் கற்று மெலிந்த யோகி, இவர் தான் அதுக்கு பொருத்தம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபுல் எபிசோட்ஸுக்கும் பிகினிங் அண்ட் எண்டிங்கும் நிழல் படமாக வருவேன். அது மாதிரி இந்த இதில் பாலகிருஷ்ணன் சார் வந்து காமராஜ் சீரியலில் பண்ணியிருந்தேன். அப்புறம் என்னை வந்து இந்த இதில் உத்தமர் காந்தின்னு எடுத்தாங்க, அதில் வந்து முகமது அலி ஜின்னாவா பண்ணேன். ஒய்ஜி மகேந்திரன் ட்ராமாவில் வந்து காந்திஜியை பண்ணேன், மகாத்மா காந்தியை நான் போட்டேன்னா வந்து அப்படியே ரெப்ளிகான்னு சொல்லுவாங்க, அப்படியே காந்தியமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ வருஷமாக நடிச்சிட்ருங்க, இத்தனை படம் நடிச்சிட்ருங்க, இது உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? நிறைய விஷயங்கள் நம்மளால் எக்ஸ்போஸ் பண்ண முடியல, வாய்ப்புகள் சரியாக இல்லை. வாய்ப்புகள் இல்லை, வாய்ப்பு கொடுத்தா எவ்வளோ பண்ண முடியும். கதை வசனத்தில் நிறைய பண்ண முடியும். நான் கதை பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கதையை இப்போ எடுத்தாலானா நாட்டில் சைக்கே வராது, அது அப்பாவோட கதை, அது கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கோம், அப்பாவோட கதை. இன்னொன்று வந்து நாட்டில் இப்போ இருக்க முக்கியமான வியாதி வந்து கொரோனா டைஃபாய்டு எதுவுமே கிடையாது, மனோவியாதி தான். அந்த மனோவியாதி என்னென்னா டைவர்ஸ். இந்த கதையை எடுத்தாலானா
அந்த டைவர்ஸ்ன்ற வேர்டு டிக்ஷனரிலேருந்தே ரிமூவ் பண்ணிடலாம். தேர் ஓன்ட் பி எனி டைவர்ஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு. அது எடுக்கிறது யாராக இருந்தால். அதே மாதிரி இன்னொன்று வந்து உடல் உறுப்பு தானங்களுக்கு எப்படி லிங்க் பண்ணி சாஸ்திரத்தை கம்பைன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன்னு ஒரு அருமையான சப்ஜெக்டு. அது எடுத்தால் பிரமாதமாக போகும். அப்புறம் அப்பாவோட சப்ஜெக்ட் நிறைய இருக்குது. பஞ்சசீலம்னு ஒன்று பண்ணியிருக்காரு. அது வச்சு அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பஞ்சசீலத்தில் எப்படின்னா உயிர் கொலை செய்யாதே, இது பண்ணாதே எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன ஆகுன்னா டைட்டிலே இது பண்ணி அனுபவித்து எழுதியிருப்பார். டைட்டில் எப்படின்னா முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸு ஒரு விரல் தெரியும், அடுத்தது 2 விரல் 3 விரல், அடுத்தது 5ஆவது சொன்னபோது 5 விரலும் தெரிஞ்சு அந்த விரல் அப்படியே புத்தருடைய திருக்கரமாக மாறி ஜா சூலியுடன் பேர் வரும். டைட்டில் டைரக்டர் பேர் வரும். அந்த கை வந்து அப்படியே மாறி ஸ்டாப்புன்னு போலீஸ்கார கையில் வச்சுன்னு ஸ்ட்ரீட்டில் பார்ப்பான். ஒரு பையன் போய் திருடுவான் பாக்கெட்லேருந்து. இதை பார்ப்பான், பிசில் அடிப்பான், ஓடுவான், துரத்தினே ஓடுவான். பிடிக்க முடியல. திடீர்னு ஒரு டேர்னிங் வரும்போது ஒரு கை வந்து பிடிக்கும். பார்த்தாக்க போலீஸ் நினச்சிட்டு போய் இல்லை புத்த பிக்ஷு. அவரை அவனை அழைச்சின்னு போய் அவனை நல்வழிப்படுத்துகிறேன்னு சொல்லி போவார். கடைசியில் அவன் சொல்லுவான், வாலிப வயது வரும்போது அந்த நாட்டு இதில் நடப்புகளில் உள்ள ஈடுபாடு வந்து அவன் என்ன பண்ணுறான், என்னால் இதுலேருந்து மீள முடியல, இதெல்லாம் எனக்கு அனுபவிக்கணும்னு தோன்றுறது. அப்படியா சரி, நீ எல்லாம் பண்ணுவேன், கடைசியில் இங்கே தானே வந்து சேருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி தரேன்னு ஒருத்தர்கிட்ட லெட்டர் கொடுத்து அவனுக்கு வேலை பண்ணி அவன் இந்த 5 பாதகங்களும் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் சரண்டர் ஆகி விழுவான். அந்த மாதிரி ஒரு கதை. வள்ளலார் பல நாட்கள் உங்கள் வீட்டில் சாப்பிட்ருக்காரா? வள்ளலார் எங்கள் வீட்டோட தொடர்புடையவர். வீட்டுக்கு வந்து எங்கள் கொள்ளுப்பாட்டி காலத்தில் வரும்போதே வாசல் திண்ணையில் வந்து இளைப்பாருவார், சாப்பிடுவார். ஒரு நாள் வரும்போது எங்கள் கொள்ளுப்பாட்டி தாத்தா கிட்ட, இந்த குறுக்கு பூசி என்ன இப்படி வந்துன்னு இருக்கு வெயிலில் அப்படி, குறுக்கு பூசின்னுவாங்க. படித்தா அவங்க நிறைய படித்ததில்லை இல்லையா. குறுக்கு பூசின்னா விபூதி, நாமன்னா இது. வரட்டும் அப்படின்னு வரான் தாத்தா. வந்த உடனே உட்காந்து, எப்படி இருக்கேன், நன்னா இருக்கேன், நீ எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன். கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத, இந்த வேகாத வெயிலில் என்னத்துக்கு நீ இப்படி அலையிற கொள்ளுப்பாட்டி கேட்பாங்க வள்ளலார் பார்த்து. உடனே அவர் வந்து, இந்த நேரத்தில் வந்திருக்கேன், இன்றைக்கின்னு பாரு, நேத்திய வத்த குழம்பு சுட்டு வச்சுருக்கேன், அப்பளம் சுட்டு வச்சுருக்கேன், உனக்கு போய் அதை நான் கொடுக்கலாமா, எப்படி கொடுப்பேன் அப்படின்னா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உட்காந்து முடியும். இந்த பாரு, விளையாட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், வசிக்கிறது இலையை போடு, எப்படியும் போட போகிறேன், உருளைக்கிழங்கு கறி பண்ணியிருக்க, ஜீரக ரசம் பண்ணியிருக்க, அப்பளம் பொரிச்சிருக்க, சரியா இருக்கா, போடு. உடனே எங்கள் பாட்டி, என்னென்னா நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அப்படியே நான் பண்ணியிருக்கிறதே சொல்கிறது அப்படின்னா. யார்கிட்ட போய் விளையாடுற, அவர் விட்டு அந்த ஞானியடி அவர்கிட்ட இப்படி சொல்லாமா அப்படி. அப்புறம் போய் போட்டு அந்த மாதிரி கிராமத்தில் தண்ணி பஞ்சத்தை தீர்த்து வச்சது எல்லாம் இன்க்ளூட் பண்ணி கதை கம்ப்ளீட்டாக ஃபுல் இதுவும் இருக்கும் அதில். அது வெளியில் வரணும்னு எனக்கு, என்னோடதை விட அப்பாவோட இது வெளியில் வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. உங்களுக்கு என்ன ஆசை, தொடர்ந்து இது மாதிரி நடிக்கணுன்றதா? இல்லை தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கோம், நம்ம கதையை கொண்டு வரணும். நம்ம எழுதின கதைகள் வந்தாலே பெரிய இது இல்லை. பழைய இதே பார்த்து அடி உதய குத்து இந்த இதிலே போயிட்டுருக்கு. ஒரு அந்த காலத்து படம் பார்க்குற மாதிரி இப்போ இல்லை. ஜனங்களுக்கு ஒரு டேர்னிங் உண்டாக்கணும். எல்லாருக்கும் கதையோட ஒரு மெசேஜோட, ஒரு கதைன்னா கதையோட காமெடி ஒட்டி இருக்கணும், இல்லை தனி ட்ராக்காக இருக்கலாம், அந்த மாதிரி வரணும். இப்போது எல்லாருமே இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. இப்போ 20th Century Fox'ல இவர் வந்து சீஃப் வந்து எங்கள் சம்பந்தி, கேஷியர் வந்து என்னுடைய மாமா பையன். அவன் வந்து 56ல் எஸ்எல்சி முடிச்சுட்டு டைப்பிஸ்டாக ஜாயின் பண்ணுறான். அவள் அப்பா ரொம்ப கோவக்காரர். போய் ஹால்டா கம்பெனியில் இதில் ஜாயின் பண்ணுறான். 2 பேரும் போவாங்க. இவர் ராயபுரம் ரயில்வேக்கு போவார், இவர் கிண்டி போவான். திடீர்னு அந்த காலத்துலலாம் ஊஸ்டிங்னு உண்டு, 6 மாதத்துக்குள்ளே ஊஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மேனேஜருக்கு தன்னுடைய பிரதர் யாரையோ ரிலேஷன் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. ஆனால் எம்டி இவனை செலக்ட் பண்ணிட்டார். எப்படியாவது டார்ச்சர் கொடுத்துட்டே இது ஒரு நாளைக்கு திடீர்னு ஊஸ்ட் பண்ணிட்டார். என்ன பண்ணுறது தெரியல. அப்பா கோவக்காரை அடிச்சு விடுவார். இவன் என்ன பண்ணுவான், டெய்லி காலையில் அப்பாவோடையே கிளம்புவான், சாப்பிட்டுட்டு கையில் எடுத்துகிட்டு போவான். இந்த ஸ்டேஷனில் அந்த ஸ்டேஷனில் அப்படி எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்டு சாயங்காலம் திரும்பி வந்துட்டுப்பான். அதுக்கப்புறம் ஒரு 3 வாரத்தில் வேறு ஜாப் அப்புறம் தான் வெளிலேருந்து. இந்த விஷயத்தை அந்த காலத்தில் ஸ்ரீதர்லாம் மோதிலால் ஸ்ட்ரீட்டில் கல்யாண பரிசு ஸ்ரீதர் சொல்கிறேன், ஸ்ரீதர் இவங்கெல்லாம் மோதிலால் ஸ்ட்ரீட்டில் பின்னாடி இவங்கெல்லாம் உட்காந்து இவங்கெல்லாம் அர்த்தடிச்சுட்டு இருக்குவாங்க. அப்போ இந்த தன்னுடைய இதை பற்றி சொல்லியிருக்கான். அதை அப்படியே டெவலப் பண்ணி தங்கவேலு ஆஃபீஸாக கதையை கொண்டு வந்தார் ஸ்ரீதர். சூப்பர். இன்ஸ்பிரேஷன் அதுதான்.
நன்றி உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட சொன்னதுக்கு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு என்னுடைய நன்றி. இவ்வளோ தூரம் பொறுமையாக இந்த பழங்காலத்து விவரங்களெல்லாம் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.